தோழி, காய்கறி சூப் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வந்து கேரட்டு அதுக்கப்புறம் பீன்ஸு எல்லாம் போட்டு காய்கறி காய்கறி வெங்காயம், கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸு, பச்சை மிளகா கொஞ்சம், அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதை கொண்டு நம்ம வந்து காய்கறி சூப் செஞ்சாக்கா நல்லாயிருக்கு, உடம்புக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இது செய்முறை வந்து சின்ன விஷயந்தான். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு பூண்டு போட்டுட்டேன். பூண்டை போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கினேன். வெங்காயம் போட்டு வதக்கிக்கினேன். நல்லா இது வந்து நம்ம மிளகு போடுறதுனால நல்லா சளியெல்லாம் கொஞ்சம் கேட்குது. இது சுட சுட சாப்பிடும்போது நல்லா இருக்குது. அதனால் இது வந்து சூப்பு நம்ம வீட்டில் அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வெளியில் நம்ம சூப்பெலாம் கடையில் வாங்கி சாப்பிட்றது வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட்டையும் அதிலே போட்டேன். கேரட்டு கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் பீன்ஸு, பச்சை மிளகா எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தேன். நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கிடணும், வாசனையும் நல்லா வரும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 கிண்ணம் தண்ணி திட்டமாக வந்து 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு திட்டமான தண்ணி நம்ம ஊற்றி அதிலே நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் கேரட்லாம் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், நல்லா வெந்ததும் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வந்ததுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் எடுத்துக்கினேன். வேக வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்தாக்கா அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுதான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம அதை நல்லா வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், அதில் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் நமக்கு திக்னஸ் கொடுக்கும். அதனால நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி அதில் ஊற்றினோன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கரைஞ்சிடுச்சு, ஆனால் அடியில் தங்கிடும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு. அதனால் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த சூப்பில் ஊற்றும்போது நல்லா கிண்டணும். கிண்டலைன்னா வச்சுங்க கட்டியாகிடும். அதனால் கிண்டணும். திட்டமான அளவு தான் போடணும், அதிக அளவு போடக்கூடாது, அளவோடு போடணும். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வேகும். வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட நல்லா வேகும். அது ஒன்றோட ஒன்றா கலந்துரும். தண்ணி வேணால் கூட இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். போதும், இதுவே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மிளகு பவுட்ரு கொஞ்சம் போட்டுட்டேன். நல்லா அதை கரைச்சிக்கணும். அது கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவோடு ஒன்றோட ஒன்றா சேர்ந்து கலந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, திட்டமான அளவு உப்பு, இந்த மல்லி இருக்கு இல்லைங்களா, காஞ்ச மல்லி நல்லா வறுத்து பொடி பண்ணி அது 1 டீஸ்பூன் போட்டேன். திட்டமான அளவு உப்பு போட்டு நல்லா வேகணும். வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதி வருது. நல்லா கொதித்ததுக்கப்புறம் வேலையே முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் வேலை தான். நம்ம வீட்டில் ஒரு 10 நிமிஷம் இதுக்கு நம்ம அதை ட்ரை பண்ணி இதை நம்ம டெய்லியும் நல்லா பொடியாக நல்லா காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா காய்கறியும் அதில் போட்டு நல்லா வேக வச்சுட்டா நல்லாயிருக்கும். நமக்கு பிடிச்ச காய்கறி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வதக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் நான் போட்டுட்டேன். அவ்வளோதான், அது வேலை முடிஞ்சு போச்சு. நல்லா கொதி வந்து நல்லா வெந்துடுச்சு. அது நம்ம இறக்கிட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், வானலில் 2 சிப்ஸு கார்ன்ஃப்ளவர் சிப்ஸு கொஞ்சம் வறுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சிப்ஸு இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது வத்தல் கூட நம்ம வறுத்து வச்சுட்டு அதில் போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. மிளகு சேர்க்கறதுனால சூப்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம சாயங்காலத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. இது சுட சுட சாப்பிடும்போது அந்த சளி இருக்கும். மிளகு பவுடர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட